இந்த எலெக்ஷனில் ஒரு சில தொகுதிகளில் நம்ம அந்த விசிகாவினர் வந்து தேர்தல் வேலைகளை ஒழுங்காக செய்யலை. ஒரு சில தொகுதிகளில் விசிகாவினர் தேர்தல் பணி ஆற்றவில்லை, ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை இப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியது. ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. கட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்கன்னா, கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குதான். இல்லை ப்ரோ, நான் வெளிப்பட கேட்குறேன், ஆலோசனை போவாரா மாட்டாரா? அந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால தான் அது ஏற்கனவே இருந்த 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு நம்ம இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க திரும்ப புதியவரா? புதுசாக வந்த தேமுதிகவாக இருக்கட்டும், இந்த ஆல்ரெடி இருக்கிற இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அடுத்து அதாவது கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளான் ஒன்று, அண்டு பிளான்னு சொல்ல முடியாது, ஒரு உறுதித்தன்மை, திடகாத்திரமாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. இவர் போனாலும் பிரச்சனை, போகலாலும் பிரச்சனை. போகலன்னா பார்த்தீங்களா தொண்டர்களை காய விடுறாரு, தொண்டர்கள் மேலே ஒரு மாதிரி மரியாதை இல்லை, மதிப்புன்னு சொல்லி இப்படி ஒரு விமர்சனம். ஆமாம், போனாருன்னா இவ்வளோ நெருக்கடியிலையும் போகணுமா? அப்போ தொண்டர்கள் உயிரை பற்றி அவருக்கு அக்கறை இல்லையா? கரூர் உங்களுக்கு நினைவுக்கு வரலையாங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சிலிண்டர் விலை உயரும், பெட்ரோல் டீசல் விலை உயரும்னு ராகுல் காந்தி கூப்பாடு போட்டார் இல்லையா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சில அரசியல் விவகாரங்கள், திடீர்னு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதை பற்றிலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட அந்த தகவல் கூட இணைஞ்சிருக்கிற நான் கோபிநாத். இதில் முதலாவதாக நான் திருமாவளவன் அவர்கள் போட்ட இந்த திடீர் வீடியோ, ஒரு பகிரங்க ஒப்புதல் இப்படிங்கிறது தொடர்பான விஷயம் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, இந்த எலெக்ஷனில் ஒரு சில தொகுதிகளில் நம்ம அந்த விசிகாவினர் தேர்தல் வேலைகளை ஒழுங்காக செய்யலை, ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். ஆக்சுவலாக இது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்குறாங்க. என்னென்னா, அதுக்குள்ளே தான் என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தேட வேண்டியதாக இருக்குது. முதல்ல திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல, ஒரு சில தொகுதிகளில் விசிகாவினர் தேர்தல் பணி ஆற்றவில்லை, ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை இப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொது தொகுதிகளில் ஏமாற்றம் அடைவது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தொடர்கதையாக ஆகிட்டு இருக்கு. பொதுவாக பொது தொகுதிகளில் நம்ம கேட்கும் போது சரி, ஒரு சில நேரங்களில் ஒரு தொகுதி 2 தொகுதி ஏதாவது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதும் கூட உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அதை ஒரு சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் நிலவிட்டு வருது இல்லையா? அந்த மாதிரி பொது தொகுதிகள் கொடுக்காதது, இல்லை அதில் ஒரு ஏமாற்றம் நிலவுது அப்படிங்கிறது இந்த தேர்தல் வரைக்கும் தொடர்றதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் போல். அதுபோல் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிற தேவை நம்மளுக்கு உருவாகிருக்கு. அந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால தான் அது ஏற்கனவே இருந்த 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு நம்ம இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. பட் அப்படி இருந்த போதும் கூட உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்கள். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க திரும்ப புதியவரா? அவர் பழையவர் தான். இப்போ அதே போல் புதியவர்னு அந்த காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் இது பண்ணார். அவரும் பழையவர் தான். அதான் இல்லை, இப்போ அதை தான் இப்போ நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இதில் நம்மள்கிட்டே விசிகாவிலேருந்து பேசுகிறவங்களாம், இப்போ ஷாகிப் அவர்கிட்ட நான் இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடிலாம் நான் பேசும்போது அவர் என் பேரை சொல்லுங்கன்னு சொல்கிறார். நான்லாம் கட்சிக்காக 3 வருஷம் உழைச்சேன், கடுமையாக உழைச்சேன். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. சரி, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா அவரை போல் இன்னும் புதியவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கொடுத்துருக்கிறவங்களாம் என்ன புதியவர்களா? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் அதே கேள்விகளை அவர் கேட்குறாரு. இல்லை, இப்போ அவங்க சாய்வுன்ற ஒரு ஆள் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம்னா ஒரு ஆள் அவரை மாதிரி எத்தனை பேர் கட்சியில் இருப்பாங்க, அதுதான் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. கட்சிக்காக உழைத்தவர்களை அடையாளம் காண்றதுல என்ன சிக்கல் இருந்துற போகுது. இப்போ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி இப்போ தலைவருக்கே கட்சிக்குள்ளே தலைவருக்கே சிலர்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய குரல்களும் கோரிக்கைகளும் வலியுறுத்தல்களும் திருமாவளவன் அவர்களை போய் எட்டுதா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்கிறார் அவர். சுற்றி இருக்கிறவங்க இந்த மெசேஜஸ்லாம் போய் சேர விடுறாங்களான்ற
கேள்வியை முன்வைக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவரை தவறாக கைட் பண்ணுறாங்க, இல்லை தவறான தகவல்களை கொடுக்குறாங்க. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் வந்து விசிகாக்குள்ளே நிலவுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் விசிகாக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு வீடியோ போடுவதனோட விஷயம் என்ன, நோக்கம் என்ன, உள்ள ஒரு தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுதல. கட்சி வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்கன்னா கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குதான். இல்லை ப்ரோ, நான் வெளிப்பட கேட்குறேன், ஆளு ஷனவாஸ் போவாரா மாட்டாரா? அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டு நான் என்ன அவர்கிட்ட பேசிட்டு என்ன அப்போ பேசுவதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்றது இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேனே, கட்சிக்குள்ளே இருக்கிற கட்சியை அதாவது இப்போ திமுகவுக்கு சாதகமானவர்களை வைத்து கட்சியை உடைப்பதற்கான வேலை எதுவும் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கான்ற கேள்வியும் சந்தேகமும் தான் இப்போ வருது. ஏன்னா நம்ம 4 நாள் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், பன்னீர் பாபு வெளியே போகிறது ரெடியாக இருக்காரு, ஆலோசனை பேச்சுவார்த்தை நடக்குதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமாம், நம்ம இப்போ ரீசெண்ட் ஆர்டிகல் போட்டிருந்தாங்கல்ல, விசிகாலேருந்து நிறைய பேர் வந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூட ஏதோ இப்போ சொன்னீங்களே, தென் மாவட்டங்களில் நிறைய பேர் ரெடியாக இருக்குது. ஆமாம், மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், கீழே இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து என்னன்னா எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரதை பொறுத்து நம்ம வந்து எங்கே போய் ஜாயின் பண்ணலாம் ன்ற மாதிரி முடிவில் இருக்கிறதாகலாம் சொல்லப்படுகிறது. இது வரைக்குமே தடுமாறாத திருமாவர்கள் இந்த தேர்தலில் ஏன் இவ்வளோ தடுமாற்றத்தை சந்திக்கிறாருங்கிறதுல அரசியல் பரிசெல்லாம் நம்ம கேட்கும்போது திருமாவளவன பல அமைச்சர்கள் டேக் ஓவர் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது திமுக அமைச்சர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் போன மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்னா, ஆலு ஷனவாஸ் வந்து ராயபுரம் தொகுதி கேட்டது திருமாவுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கு வேட்பாளர்கள் எந்த தொகுதி வேணுங்கிற தலைவர்கள் மூலமாக சொல்லி தலைவருக்கு பேச்சுவார்த்தை, இதுதான் நம்ம காலங்காலமாக நடக்கிற சாங்கிய சம்பிரதாயம். ஆமாம், அதை உடைக்கக்கூடிய விதமாக ஆலு ஷனவாஸ் பண்ணது, இருக்கக்கூடிய கூட இருக்கிற 2-3 எம்எல்ஏக்கள் பண்ணதுங்கிறது. அப்போ திருமா எதுக்குடா இருக்கிறார் கட்சியில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ நெருடல்கள் நெருக்கடிகள்லாம் தொடர்ச்சி. ஏன்னா திரும்ப இந்த மாதிரியான வீடியோ போட்டுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. ஒரு மனசு உடைஞ்சு பேசுகிறாருன்னா ஒரு தடவை 2 தடவை எதாவது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு எலெக்ஷன் சம்மந்தமாக, தேர்தல் சம்மந்தமாக எந்த கட்சியாவது இந்த இடத்துல அவங்க வெளிப்படையாக வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. தலைவர் ஸ்டாலின் சொல்லுவாரா, எடப்பாடி பழனிசாமி அப்படியே பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவட்ட நிர்வாகிகளை வச்சு எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகள் வேலை செய்யலன்றதை மாநில நிர்வாகிகளை வச்சு கண்காணித்து அது வரையே தான் நடவடிக்கை. ப்ராசஸ் எல்லாம் கட்சிக்குள்ளேயே நடந்துடும், வெளியில் வராது. இது தெரிஞ்சு இப்படி வெளிப்படையாக வெளியே தெரியற அளவுக்கு ஏன் திரும்ப பேசணுங்கிறதுலாம் கேள்வியாக தான் இருக்குது. இல்லை, இப்போ இந்த வெளிப்படையாக தெரிகிறது அப்படிங்கிறது இப்போ திமுக பக்கம் நம்ம திமுகவை முன் வச்சு இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறது? அப்போது நிறைய பேர் வேலை செய்யலைன்னா அப்போ திமுக மீது இருக்கிற அதிருப்தி இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இல்லை, திமுக மீது அதிருப்தின்றது தனி சாப்டர். நம்ம நண்பர் அகமது ஷாவி அவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவார், ஆம் ரெக்கார்டில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பட் திருமா மேலே இருக்கிற அதிருப்தி என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் மேலே என்ன அதிருப்தி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு? இப்போ உண்மையிலே சொன்னால் அகமது சாஹிப் நல்ல நமக்கு நம்ம விசாரித்து நம்ம பல பேட்டிகள் எடுத்திருக்கோம், 100கணக்கான பேட்டிகள் எடுத்திருக்கோம் அவரோட. அவர் பேசும்போது எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளான்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடியவங்க இவருக்கு சீனியராக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காம போயிருக்குல்ல, அது அதிருப்தியை உருவாயிருக்கும்ல. பன்னீர் பாபுக்கு அதிருப்தி இருக்கும், எஸ்எஸ் பாலாஜிக்கு அதிருப்தி இருக்கும், ஆலு ஷனவாஸுக்கு அதிருப்தி இருக்கும்போது அவர்களோட மூத்தவர்கள் கட்சியில் இருப்பாங்கல்ல. இல்லைங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததில் இன்னொரு விஷயமும் இருக்குது, காரணமும் இருக்குது. ஏன்னா இரட்டை இலக்கத்தில் நம்மளுக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்னு திமுக கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 8 தொகுதிகள் தான் கிடைச்சிது. இப்போது ஒருவேளை இரட்டை தொகுதிகள் கிடைச்சிருந்தாலாவது இப்போ ஒரு 10 தொகுதி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க முடியும், இந்த தேவையில்லாத குழப்பங்கள் வந்திருக்காது. அண்ட் மோர் ஓவர் இவங்க ஒரு 3 பேர் வச்சுக்கோங்க, 3-4 பேர் வச்சுக்கோங்க, ஒரு 6 பேருக்கு புதியவர்கள் வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காரு. அப்போ நீங்கள் அந்த டபுள் டிஜிட்டில் தொகுதிகளை கேட்டு பெறுவதில் நீங்கள் ஏன் வந்து ஃபைட் பண்ணாமல், இல்லை அந்த ஃபைட் பண்ணதில் இருந்து ஏன் பின்வாங்கினீங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கரெக்ட். டபுள் டிஜிட்ல கேட்க வேண்டியது ஒரு பிரச்சனைனா, காட்டுமன்னார் கோயில இருந்த சிந்தனை செல்வனுக்கு ஏன் பனையூர்ல போட்டீங்க சம்பந்தமே இல்லாம? ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏன் நடக்கணும்ன்ற கேள்வி. ஆமா, நீங்க கூட சொன்னீங்களே அந்த தொகுதிகளை நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை தூக்கி ஆபீஸ் வரக்கூடிய இளஞ்சேகர் அவருக்குலாம் அங்கதான் பொறுப்பு போட்டிருந்தாங்க காட்டுமன்னார் கோயில. அதுக்கு பிறகு தலைவர் நிக்க போறாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, அதுக்குள்ளதான் நிறைய கலைபரங்கள்லாம் நடந்ததுனால டோட்டலி கொலாப்ஸ் ஆகிருக்கு விசிகாவே நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது, இப்போ எல்லா புள்ளியும் எதை நோக்கி போகுதுன்னா, இப்போ விசிகாவை உடைப்பதற்கான வேலை போய்கிட்டு இருக்கா, விசிகாவை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கா, அதனுடைய வெளிப்பாடு தான் திருமாவினுடைய இந்த அதிருப்தி வீடியோக்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் இன்னும் இப்போ நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க சொல்லப்போனால். இந்த இந்த ரிசல்ட் வரட்டும்னு, இப்போ ரிசல்ட்டை பொறுத்து இப்போது நம்மளுக்கு வந்த தகவல் படிலாம் இப்போ நிறைய வாக்கு வங்கி விஜய் பக்கம் போய் அது விசிகாவுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் அப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் வாய் திறக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பெரும்பான்மையானவர்கள். ஆமாம், இப்போ நமக்கு வந்து தகவல் தான் இப்போ சொல்லும்போது தான் அதையும் சொன்னார். இப்போ வந்து பூத்தில் ஒரு 300 பேர் வாக்கு அளிக்க போகிறாங்கன்னா, ஒரு 300 வாக்குகள் அங்கே இருக்குன்னா 150 வாக்குகள் விஜய்க்கே போகுது, மீதி இருக்கிற 150 வாக்குகள் தான் மற்ற கட்சிகளுக்கு பிரியுது. அப்போ அதில் விசிகாவுக்கு எவ்வளோ வந்துடும், திமுகவுக்கு எவ்வளோ வந்துடும், இந்த கூட்டணியில் இருக்க ஒரு கட்சிக்கு எவ்வளோ வந்துடும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது, இப்போ அவங்க சொல்கிறனால தெரியுது. இப்போ அந்த மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கட்சி தலைமைக்கு இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக தெரியும். அப்போ ஒவ்வொரு நம்மளோட வாக்கு வங்கியில் இவ்வளோ சரிஞ்சிருக்குப்பா, இவ்வளோ சரியுதுப்பா அப்படின்னு தெரியும் போது அந்த ஒரு அதிருப்தியும் அதை வந்து இந்த வீடியோவில் அதுவும் ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த வீடியோவிலே வந்து விஜய் வந்து பெருசாக ஜெயிக்க மாட்டார் அதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த மாதிரியான தகவல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான பதிலை சொல்லணும்ல, அதனால கூட சொல்லி ஜெயிக்க போது நீங்கள் அமைதியாக இருங்கன்ற அமைதியாக இருங்க. ஆமாம், இந்த விஜய்க்கு வாக்கு இப்போ விஜய்க்கே 150 வாக்கு போகுது, விஜய்க்கே 200 வாக்கு போகுது, ஐ மீன் ஒரு 300 வாக்கில் அவ்வளோ அந்தளவுக்கு சரிபாதி அளவுக்கு மேலே போகுது அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய்லாம் ஒன்றும் ஜெயிக்க மாட்டார், ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணாதீங்க, நம்ம கட்சி தான் ஜெயிக்க போகுது, நம்ம கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு உள்ளுக்குள்ளே உருவாகிற அந்த புகைச்சல்களை ஒரு தற்காலிகமாக அடக்கி வைக்கிறது தான். இப்போ மே 4க்கு அப்புறம் தெரிஞ்சிடும்ல. ஆமாம், அவ்வளோதான், இன்னும் ஒரு நாள் தான் கொடுக்க இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் விசிகாக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, யாரெல்லாம் கூக்குரல் எழுப்ப போகிறாங்க, போர்க்குரல் எழுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கி நடந்ததில் பார்த்ததில், இப்போது சிபிஎம் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட ஒரு சில நேரங்களில் திடீர்னு திமுகவுக்கு அகேன்ஸ்டாக பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிற இந்த சினாரியோவில், அதுவும் குறிப்பாக மே 1 தொழிலாளர்கள் தினம் அப்போ வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து இதுக்கெலாம் போயிட்டு உழைப்பாளர் தினத்துக்காக அவர்லாம் அந்த கொண்டாட்டத்தில் சில விஷயங்கள்லாம் பேசினார். அதில் எக்ஸாக்டாக அவர் சொன்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது தொழிலாளர்கள் அப்படிங்கிறதுல தொழிலாளர்களின் நலன் மீதும் உரிமை மீதும் எந்த அளவிற்கு கருணாநிதி நம்பிக்கை வைத்திருந்தாரோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். தொழிலாளர்களுக்காக நம்ம நிற்போம், பாதுகாப்போம், நடப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்ன அந்த விஷயத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாங்க, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வாங்க. அவர் வந்து இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது கட்சி ரீதியாக இருக்கட்டும். ஆமாம்மா, அது ரெண்டு பேர்த்தையுமே கேட்டிருக்கிறாரு. போராடும் தொழிலாளர்கள் பக்கம் நிற்கலை, இந்த ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் தொடர்பான கோரிக்கைகளை திமுக கன்சிடர் பண்ணலை. நம்மளே வந்து நிறைய போராட்டங்கள் நடந்ததெல்லாம் பார்த்துருப்போம். இந்த திமுக ஆட்சியில் எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது, இந்த ஆசிரியர்கள்லாம் பணி நிரந்தரம் கூறி எவ்வளோ இது பண்ணாங்க, செவிலியர்கள் போராடினாங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாமே கவர் பண்ணோம். அப்போது இந்த மாதிரியான எல்லாமே ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் எல்லாம் இந்த தொழிலாளர்களினுடைய உரிமைகள் சம்மந்தப்பட்ட போராட்டம் தான் அது. அப்போல்லாம் திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ஸோ அதை முன் வச்சு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு சரியான அணுகுமுறை திமுக கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம், தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்து விட்டது, இந்த சீட் தொகுதிகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது. அதே போல் அமையப்போகிற திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். அவரே அமையுன்ற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாலும் கூட, இல்லை அந்த ட்ராக்குக்கே வராரு அப்படின்னாலும் கூட எப்படி இருக்குன்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு இல்லை, வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்கறதுக்கு உருப்படியான நடவடிக்கை எதையும் திமுக எடுக்கவே இல்லை அப்படின்ற வார்த்தையை பிரயோகிக்கிறார் அவர். மாற்றம் வேணும் அப்படிங்கிற மிகப்பெரிய எழுச்சி, அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏதோ விஜய் பக்கம் காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது அப்படின்றார். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை பாலகிருஷ்ணன் அவர்கள் உதிர்த்திருக்கிறாரு. இது வந்து உங்களுக்கு சில வார்த்தைகள் ஆகலாம், அந்த மாதிரி தான் இருக்கு பேசுறது எல்லாமே. இல்லை ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் வந்து அவர் ஜெயிக்கும், ஒருவேளை வந்துச்சுனாலும் இது எப்படி இருக்கும், அதாவது இவர் எப்படி சொல்றாருன்னா, ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், திமுக அடிச்சா மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கும். கடைசியில் அடுத்த மேட்ச் திரும்ப சொன்னார்ல, விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா கட்சிக்குள்ளே இருக்கிறன்ற நம்ம விசாரிக்கும் போதே சொல்கிறாங்க, இல்லைங்க வாக்கு அவங்களுக்கு தான் விழுந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ விஜய் வெற்றி பெற மாட்டாருங்கிறது கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. இப்போ அது மாதிரி தானே இதையும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ விஜயையும் திட்டக்கூடாது, ஆனால் அவரையும் விமர்சனம் பண்ணணும், திமுக அரசையும் விமர்சனம் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி தான் பேசுகிறோம். மாற்றம் வேணுங்கிற இதில் வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது என்ன மாற்றங்கிறது, என்ன மாற்றம், புதிய மாற்றமா அப்படின்னா ஒருவேளை அது அதிமுக மென்ஷன் பண்ணுறாரா? ஏன்னா அவங்க வந்தாலும் இந்த தேர்தலில் அது மாற்றம் தான், பஞ்சாயத்து ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. சரி, திமுக அதிமுக எதுவும் இல்லாமல் புதிய மாற்றத்தை நோக்கி அவர் சொல்கிறாரா? நாம் தமிழ் சொல்கிறாரு நினைக்கிறீங்களா? அது அப்படின்னா தமிழர் இருந்தப்போ அந்த மாற்றம்ன்றதை பற்றி இவங்க பேசினாங்களா? விஜய் வந்ததுக்கு அப்புறம் தானே மாற்றங்கிறது விஜய் அவர்களை மையப்படுத்தி. இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ புதுசாக வந்த தேமுதிகவாக இருக்கட்டும்,
இந்த ஆல்ரெடி இருக்கிற இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அடுத்து அதாவது கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளான் ஒன்று, அண்டு பிளான்னு சொல்ல முடியாது, ஒரு உறுதித்தன்மை, திடகாத்திரமாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. இந்த முறை வந்து பெரும்பான்மை கிடைக்காதுன்ற மாதிரி தான் தகவல்கள் தரவுகள் எல்லாமே வருது. அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுல கூட்டணி கட்சிகள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கிரீஷ் சோனங்கர் பேசுனது. ஆமாம், இப்போ கூட்டணி இவங்க என்ன ஓப்பனாக சொல்லலை, ஆனால் முடிவு வந்தோடனே பேச ஆரம்பிச்சிருவாங்கன்றாங்க. ஸோ அந்த ஒரு தகவலும் வருது. அதுக்கு பின்னாடி வந்து இப்போது இந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள், இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், இப்போது ஒரு பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னென்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, முடிவை ஒட்டி, தேர்தல் முடிவை ஒட்டி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. முடிவு வந்தோடனே அது முடிவில் இந்த மாதிரி தொங்கு சட்டசபை உருவாகும் பட்சம் அண்ட் இன்னும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சம்னு வந்துச்சுன்னா அப்போ இவங்களோட ரியாக்ஷன் அடுத்து என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சிக்னல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏன் அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை இங்கே தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, அழுத்தமாக மென்ஷன் பண்ணுறாருல, இந்த இடத்துல வந்து இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. அப்போ நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து அப்போ இவங்க இன்னும் அங்கீகாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு எவ்வளோ முயற்சிகள் பிரயத்தனப்படுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆட்சியில் பங்கை நோக்கி திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க போகிறது. இது திமுக எப்படி ஃபேஸ் பண்ண போகிறது இன்கேஸ் திமுக ஜெயிக்கும் பட்சத்தில், அந்த பெரும்பான்மை வரும் பட்சத்தில், கூட்டணியாக பெரும்பான்மை வரும் பட்சத்தில். இதே கதை அதிமுக சைடு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அங்கே மோரோவர் அங்கே பாஜக பக்கம் வந்து இப்போ திமுக கூட்டணியில் அவ்வளவு சலசலப்புகள் இருக்குது. நீங்கள் இந்தியா கூட்டணி அமைக்கும் போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 22 கட்சிகளும் 23 கட்சிகளும் இருந்தாங்க. கட்சிகளுக்குள்ளே 1000 பிரச்சனை. ஒரு பக்கம் கெஜ்ரிவால் முறுக்கிட்டு நிற்பார், ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் முறுக்கிட்டு நிற்பாங்க, ஒரு பக்கம் நிச்சயமாக ஆரம்பிச்சாரு வரலாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ அந்த மாதிரி யார் வந்து பாஜக வலுவாக எதிர்க்க போகிறோம்னு சொல்கிறாங்களோ அந்த கூட்டணி ரொம்ப குழப்பத்திலையும் கட்சி பேரத்திலையும் இந்த மாதிரி தொகுதி பங்கீடு பிரச்சனையிலையும் இப்போ இந்த உட்கட்சி பிரச்சனைகளும் இருக்கிறதுல கணிசமாக வந்து பார்க்க முடியுது. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்தளவு குழப்பமாக நமக்கு தெரியல. என்னதான் வந்து அவங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு 1000 விமர்சனம் வச்சாலும் ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ உனக்கு அவ்வளோ வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற தெளிவில் இருக்கிறாங்க. ஏன் இவங்கள்ட்ட அந்த தெளிவு இல்லைங்கிற கேள்வியும் இருக்குது. கேட்டால் அதுலேயும் பாருங்கள், இந்த ஆட்சியில் பங்கை பற்றிலாம் ஒரு கட்டத்தில் பாஜக வாய் உதிர்த்தாங்க, பேசினாங்கன்றது இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆனவங்க சைலண்ட் மோட்லேயே தான் இருக்கிறாங்க. ஆட்சியை நம்ம தான் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க போல. இன்கேஸ் வந்து அவங்க முடிவெடுத்தாலும் முடிவுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்றது தான். ஆனால் இங்கே முன்னாடியிலிருந்தே இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறது சொன்ன மாதிரியே வந்து ஒரு சலசலப்பான, வெளியில் பார்க்க தான் வந்து இன்டாக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே 1008 ஓட்ட ஓடல்கள் இருக்குன்ற மாதிரி தான் நம்மள மாதிரி தான் வைக்கிது, போர்ட்ரேட் ஆகுது. எஸ், அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியதா இல்லை தவிர்க்க முடியாமல் இது வரதான் செய்யுமாங்கிறதுலாம் தெரியல. பட் இது வந்து ஒரு பலகீனமான ஒரு நிலைமை தான் காட்டுதுங்கிறதான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த விவகாரங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.